சகோதரிகளுக்கும் நண்பான இனிய கர்த்தருடைய நாமத்திலே காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் 32:11 வசனம் 12-13 முதலாவது 11வது பார்ப்போம். இந்த பகுதியிலே மோசையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் ஜெபத்துக்கான காரியமாக நாம் பார்க்கும்போது ஜெபத்தை குறித்த இதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்கிறோம் நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்கு ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகள், இப்படி நமக்காகவே நாம் இந்த நாட்களில ஜெபிக்கிறோமா, இல்லை மற்றவருக்காக, பிறருக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, அண்டை வீட்டாருக்காக, மற்றவர்களுக்காக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதத்திலே நமக்கு முன்னோடியாக அநேக விதமாக கொண்டாடி போராடி கர்த்தரிடத்திலே ஜெபித்திருக்கிறார்கள். எவற்றிற்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். இந்த நாளிலும் முதலாவதாக யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12-13 வசனம், கடைசி பாகம் மாத்திரம். 12வது வசனத்திலே, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். 13வது வசனத்திலே கடைசி பாகம், அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த நாளிலும் இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் எத்தனையோ அவர்களுக்கு அநேக காரியங்கள், அநேக நன்மைகளை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தவர்களை அந்த பகுதியிலே வழிநடத்தி சென்றார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அதை உணரவில்லை. கர்த்தருக்கு கோபமூட்டினவர்களாக வணங்காக்கழுத்துள்ளவர்கள் என்று ஆண்டவர்களை குறித்து சொல்கிறார். நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று மோசே இடத்துல சொல்லும் போது, மோசே அவர்களுக்காக மன்னிங்க ஆண்டவரே, அப்படி செய்ய வேண்டாம் என்று ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும், அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். 13ல கடைசி வசனம். இப்போ இப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் ஆனா மோசே எவ்வளவு சாந்த குணம் உள்ளவனா, அவளுடைய எல்லா காரியத்தையும், ஜனங்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா காரியங்களையும் மோசைக்கும் எல்லாம் தெரியும். மோசையை கூட கல்லறிந்து கொள்வதற்காக கற்களை எடுக்கிறாங்க. அநேக இடத்துல மோசையை அதிகமாக கோபப்படுத்துறாங்க, அநேக செய்றாங்க. ஆனாலும் அந்த மக்களுக்காக எப்படி ஒரு பரிதவிக்கிற, ஒரு ஆதரிக்கிற ஒரு மனுஷனாக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அந்த மோசையை இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்மளும் இந்த நாட்களிலே எத்தனை ஆத்மாக்கள், அழிந்து போகிற ஆத்மாக்கள் நம்முடைய சுற்றுப்பகுதியிலே, நம்முடைய அண்டை வீட்டிலே, அக்கம் பக்கத்திலே அநேக ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த கோபாக்கினைக்கு அவர்களை ஆண்டவர் அழித்து போடாதபடிக்கு அவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோமா, அவர்களை கொண்டு வருகிறோமா? இது நம்ம விழுந்த கடமை. சகோதரர்கள், நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மோசே எவ்விதமாக இந்த மக்களுக்காக ஜெபித்தாரோ, ஆண்டவரே இந்த தீங்கை கொண்டு வராதே என்று சொல்லி இந்த 2வது ஆக்கினைக்கு அவர்களை பங்கடையாதபடிக்கு அவர்களை ஆண்டவரத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை மனம் திரும்ப செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வதாக இந்த மோசே சங்கீதம் 123 திறப்பின் வாசல்ல நின்று ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மகனாக இருக்கிறார். 2வதாக பார்க்கும்போது இங்கே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். இங்கே ஆபிரகாம் 2வதாக ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் மகனுக்காக, லோத்துக்காக என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்துல இந்த சோதம் பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லும் போது, ஐயோ தன்னுடைய மகன் இருக்கிறானே, தன்னுடைய சகோதரன் மகன் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டிய எண்ணம் இருக்கிறது. இது போல நம்முடைய சொந்தங்களும் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஆண்டவருடைய பாதத்தை ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. 3வதாக நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தார். தன்னுடைய நண்பர்களுக்காக ஆண்டவரத்துல முறையிடும் போது கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியது. நம்முடைய நண்பர்கள் நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர்களுக்காக நாம் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தன்னை திரும்பப்படுத்தினவர்களுக்கு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். மன்னிங்கன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. அது போல ரோமர் 8:26-27, 1 யோவான் 2:1
நீதிபராக இருக்கிற தேவன் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாராக இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நம்முடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறோமா, நம்ம அண்டை வீட்டாருக்காக நாம் ஜெபிக்கிறோமா, நம்முடைய உறவுகள், துரோகிகள், விரோதிகள் இவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, யோபுவை போல, ஆபிரகாமை போல, மோசையை போல அவர்களுக்காக நாம் என்ன ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்குது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சு. ஜெபம் தான் முதலும் முடிவு. ஜெபம் தான் எதிரியை கூட அசைக்கக்கூடியது. இப்படியாக மோசே, ஆபிரகாம், யோபு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இவர்களுடைய ஜெபங்களை பார்த்தோம். இவர்கள் எப்படி ஜெபித்தார்களோ இவர்களை போல நாமும் நம்முடைய அழிந்து போகிற ஆத்துமகளுக்காக விசேஷமாக அந்த அழிவுகளிலிருந்து அவர்களை மீட்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய நாட்களிலே அவர்களுக்காக ஜெபித்து அவனுடைய பாதத்தில் நிற்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.